தினம் நீங்க சவாரிக்கு போறீங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலுக்கு வந்து நீங்க தான் காலையில விளக்கேத்தி அடுப்ப பத்த வைக்கிறீங்க. அப்படியே சாங்கியத்துக்கு ஒரு டிஷ்ஷும் செஞ்சு வச்சுட்டு போறீங்க. அப்பதான் உங்க கைராசியால கடை வளர்ந்து நாங்களும் களை கட்ட முடியும். என்னமாமா, நான் சொல்றது சரிதானே? கரெக்டா தானே மாப்பிள்ள சொல்லிருக்க. என்ன தானோ ஒரு ராசி எக்கு தப்பா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. ஹோட்டல்ல விளக்கேத்தின கையோட அப்படியே வந்து எங்க ஆட்டோவையும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போ. ஒரு ராசியில நாங்களும் 4 காசு பாப்போம்ல. என்னடி நான் சொல்றது? அக்கா என்னதானம்மா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க ஸ்வீட் எடுக்காம அப்படியே நிக்கிறீங்க. முதல்ல எடுத்துக்கோங்க. எடுங்க, எடுத்துக்கோங்க. அட எடுத்துக்கோங்க. எடு. ஆமா எடுதனோ. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாமா இது புடி. அட சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆமா, இது என்ன ஸ்வீட் புதுசா இருக்கு? இது தனமா ஃபாலோ பண்ணி அவங்க மெத்தட்ல நாங்களே கண்டுபிடிச்ச புது ஸ்வீட், திணை சக்கரை பொங்கல். ஓ வாவ், சூப்பரா செமையா இருக்கு. இப்ப எல்லாருமே இயற்கை உணவு தான் வேணும்னு நினைக்கிறாங்க. சார் நல்லதா இருக்கு. இருந்தாலும் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தா திகட்டாம இருந்திருக்கும். பாத்தீங்களா, இதான் நுணுக்கங்கிறது. தனாமா கிட்ட இந்த நுணுக்கம் தான் விஷயமே.